திமுக சொல்வது போன்று நாங்கள் தற்குறிகள் கூட்டம் கிடையாது, விசிலடிச்சாம் குஞ்சுகள் கிடையாது, ரசிகர்கள் கூட்டம் கிடையாது. தமிழக வெற்றி கழகம் என்பது கொள்கை வழியில் பயணிக்கக்கூடிய ஒரு கூட்டம். ஆளும் திமுக சொல்வது போன்று நாங்கள் தற்குறிகள் கூட்டம் கிடையாது, விசிலடிச்சாம் குஞ்சுகள் கிடையாது, ரசிகர்கள் கூட்டம் கிடையாது. தமிழ்நாட்டை நல்வழிப்படுத்துவதற்காக வரக்கூடிய மக்கள் கூட்டம் தான் தமிழக வெற்றி கழகத்தினுடைய ஒரு கூட்டம். கோட்பாட்டு ரீதியாக மிக தெளிவாக இருக்கின்றோம். பிளவுவாதம் எந்த வடிவத்தில் வந்தாலும் அதை எதிர்க்கக்கூடிய முதன்மை சக்தியாக அண்ணன் விஜய் அவர்களும் தமிழக வெற்றி கழகத்தை சார்ந்த தோழர்களும் நாங்க இருக்கிறோம். அதனாலதான் வெற்றி தலைவர் அண்ணன் விஜய் அவர்கள் சொல்றாங்க, கொள்கை எதிரி பிஜேபி என்று சொல்றாங்க. கொள்கை எதிரி பிஜேபி என்றால் பிஜேபி மதத்தை வைத்து, சாதியை வைத்து மக்களிடம் பிளவை ஏற்படுத்துகிறது. பிறப்புக்கும் எல்லா உயிருக்கும் என்கின்ற சமத்துவ உணர்வை முன்வைத்து வரக்கூடிய கட்சி தான் தமிழக வெற்றி கழகம். சமத்துவத்தின் அடையாளமாக இருக்கக்கூடியவர் அண்ணன் விஜய் அவர்கள். அப்போ சமத்துவத்திற்காக போராடிய தந்தை பெரியார் அவர்களை நெஞ்சிலே சுமர்ந்து கொண்டு கொள்கை பேரன்களாக நாங்க வர்றோம். அப்போ தமிழ்நாட்டில் பெரியாரின் உண்மையான பேரன் யார் என்றால் அண்ணன் விஜய் அவர்கள் தான். பெரியாருக்கு சம்பந்தம் இல்லாதவர்கள் எல்லாம் இன்று இளைய பெரியார், பெரியாரின் பேரன் என்று சொல்றாங்க. ஆனா பெரியாரை எந்த இடத்திலும் முன்னிறுத்துவது கிடையாது. பெரியார் சொன்ன கொள்கை வழியில் பயணிப்பது கிடையாது. சமூக நீதிக்காக போராடியவர் தந்தை பெரியார், சமத்துவத்திற்காக போராடியவர் தந்தை பெரியார், பெண்ணுரிமைக்காக போராடியவர் தந்தை பெரியார். ஆனா இந்த மூன்றும் ஆளும் திமுகவில் இருக்கிறது என்றால் கிடையாது, கேள்விக்குறிதான். டயா பூஸ்டர் சுகருடைய ரிமோட் கண்ட்ரோல் இனி உங்க கையில. அனைத்து மருந்து கடைகளிலும் கிடைக்கும்.